Hello everyone, myself Saravanan from Data Acharya. So, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது HPCL னுடைய apprenticeship program for engineering graduates who completed for electrical, mechanical, civil. இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பீரியட் ஆஃப் 1 year and 2 year 3 year அந்த மாதிரி பீரியட்ல இருப்பாங்க இல்லைங்களா, வித்தவுட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் ஆகும். ஸோ இந்த apprenticeship மூலியமா யூ கேன் upskill your knowledge and practical skills. And based on that, you can try for job அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டைஃபன் கூட வந்து நியர்லி அபவுட் 25,000 rupees வரதுனால இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தென் ஃபாலோட் பை வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் வாண்டடாக இருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒன் ஆஃப் தி ஆயில் ரிஃபைனரி கம்பெனி. ஸோ இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கம்பெனிஸ் அண்ட் PSUs ஆப்ரேட்டிங் கீழே வரக்கூடியது. இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து வாண்டட்னு போட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் 13th of January நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஸோ நீங்க இன்கேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இருக்கிற பட்சத்தில், ஸோ இது மெயின் கிரைட்டீரியா எக்ஸ்பீரியன்ஸ், ரெக்கார்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது, பிக்கஸ்ட் MNC அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு 18 to 25 years ஆஃப் குள்ள இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேபி plus 5 years from this age and plus 3 years for OBC candidate eligible. The civil, mechanical, electrical, chemical, electrical and electronics, electronics and telecommunication, instrumentation, computer science, IT, right? Petroleum engineering. So இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எலிஜிபிள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கக்கூடிய மினிமம் 60% அந்த உங்களுடைய மார்க் இருக்கிற பட்சத்தில், இன்கேஸ் 6.75 அப்படின்னு CGPA வச்சிருந்தீங்கன்னா நீங்க 60% கீழே வந்துருவீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிளா இருக்காங்க. ஸோ meanwhile your stipend is about 25,000 rupees. This is attractive one. And then meanwhile here you are 20,500 rupees paid by HPCL. And the remaining 4,500 is paid by Government of India. Direct benefits transfer கீழே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து Government of India is paying 4,500, rest HPCL also is paying for 20,500 rupees, total about 25,000 rupees அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன மாதிரி டீடைல்ஸ்னு பார்ப்போம். இதுல வந்து ஆபரேஷன்ஸ் இஸ் அபவுட் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், தட் இஸ் வாட் GAT இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம், ஆர் மேபி அப்ளை பண்ணலையே நீங்க அந்த 3 பொசிஷன்ல ஏதாவது ஒரு பொசிஷன் அப்ளை பண்ணணும். லைக் all India marketing locations, so related to refineries, other than refineries, that is very important. Refinery ன்னு ஒன்று இருக்கு, மார்க்கெட்டிங் லொகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு, ரைட்? இந்த ரிஃபைனரி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய லொகேஷன் மும்பை ஆர் இது வந்து பாத்தீங்கன்னா வைசாக். ஸோ இந்த மும்பை ஆர் வைசாக் நீங்க அப்ளை பண்ணலாம். ரிஃபைனரியில நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹியர் இஸ் ஆல் இந்தியா மார்க்கெட்டிங் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதர் தென் ரெஃபைனரிஸ், தென் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியில யூ கேன் சூஸ் எனி ஒன் as per your interest, right? So you can go and work it, and based on this work experience you can put up in your resume. So I have an experience in apprenticeship training in HPCL அப்படின்னு நீங்க போட்டுக்கிறதுனால உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இன்க்ரீஸ் அப்லிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் யூ ஹேவ் டு ஃபார் பிஃபோர் அப்ளைங் திஸ் apprenticeship training you must apply for BOAT portal, BOAT அப்படிங்கிற போர்ட்டல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் apprenticeship training, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானோட சைட்டு. ஸோ அது அதனுடைய சைட்ல நீங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன்ட்ரெஸ்டட், ரைட்? ஸோ நீங்க வந்து HPCL apprenticeship program பண்ண முடியும். So HPCL மட்டும் இல்ல, there are lot of government PSUs, right? Then private institution also providing these kind of apprenticeship training, whereas only one apprenticeship program தான் பண்ண முடியும் உங்களுடைய கரியர்ல. ஒன்ஸ் நீங்க வந்து நீங்க போர்ட்ல அப்ளை பண்ணி நீங்க ஒரு apprenticeship program போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா you cannot able to apply for another repeated apprenticeship program அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணாத பட்சத்துல இல்ல ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாத பட்சத்துல நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் who have completed degree 2022. So 2022 maybe passed out candidate in April is eligible, and prior நீங்க pass out ஆயிருந்தீங்க, like 2021 passed out students are not eligible. 2022 அப்புறம் நீங்க pass out ஆயிருந்தீங்கன்னா you will be eligible அப்படிங்கிறது முக்கியமான இது. அதே மாதிரி percentage as I told earlier 60%, and this maximum age is 25 years, and OBC is +3 and SC/ST +5 relaxation is given. Selection methodology எப்படி சார் செலெக்ஷன் பண்ணுவாங்க? Is there any written examination or is there any interview அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, is there here is only based on your resume is get shortlisted, your application is get shortlisted, you will get call letter for attending interview. No more written examination. written கிடையாது, பட் நீங்க அப்ளை பண்ணிலே டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா உங்களுடைய இதெல்லாம் போட்டிருந்த பட்சத்தில் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா you will be called for interview process.
ஸோ அப்படின்னு பார்த்துங்க உங்களுடைய மார்க் மேபி கன்சிடர் தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி தட் அதர் இது திங்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூ கேன் ஹேவ் அன் இன்டர்வியூ பார்ட் ரைட். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது in the month of January and February. So actually this month is itself is a last date for sending application form, and meanwhile this January and February there is a possible of interview. Once interview complete பண்ணதுக்கு அப்புறம் you can have a position to take up your apprenticeship program. So application link கொடுத்திருக்காங்க HPCL க்கு, then you have to apply to this application link, right? அதே மாதிரி here selection position. So apply பண்ணலையே நீங்க ஏதாவது ஒரு 3 பொசிஷனுக்கு நீங்க செலக்ட் பண்ணணும், லைக் மும்பை ஆர் வைசாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க, ரைட். ஸோ அதே மாதிரி ஸோ இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, நான் மெயினாக முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் இயர், ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவாங்க, இன்னொரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியாது, அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் எதுவுமே வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜாப் ஃபியூச்சரில் HPCL வில் நாட் ப்ரொவைடிங் ஜாப் அண்ட் ப்ரொவைடிங் ஒன்லி அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் வாட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் for if you have any further inquiries you can contact அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Then we are moving into the RBI JE junior engineer post of civil and electrical அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So January 20th is the last date for sending application form, and the number of vacancies also little less only. This is what the website in which you have to apply for this, right? So junior engineer civil vacancies பாருங்க, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா civil vacancies வந்து there are about 7 vacancies, and then electrical vacancies here is total vacancies 7, and then electrical vacancies 4. So altogether is about 11 vacancies only for civil and electrical. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா the zone wise they divided east west north south அப்படின்னு சொல்லிட்டு, சவுத்துல வந்து in case if you are in electric civil engineering graduate இருந்தா only 1 vacancies அப்படிங்கறது மாதிரி தான் இருக்கு. So in case SC இருந்தா மட்டும்தான் அந்த vacanciesமே அவைலபிளா இருக்கும். So civil students who are having the interested to work in south, right, SC category students can able to apply. Maybe interested in west and east அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி சவுத்துல நீங்க ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா only 1 vacancies அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன் திங் ஹியர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன மாதிரி ஜாப் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்விஷன் ஆஃப் யுவர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆர் மேபி சிவில் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரியான ஒரு இதுதான். Age limit is concerned, உங்களுக்கு maximum age 30 years and minimum age 20 years, and +3 +5 is given for OBC and SC/ST candidate. Junior engineer, civil engineering graduates பாத்தீங்கன்னா 3-year diploma who is eligible for this particular post அப்படின்னு பாத்தீங்கன்னா junior engineer ஒன்னா இன்ஜினியரிங் தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் junior engineer in 3 years diploma is eligible, or maybe in engineering முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். So in case if you are completed engineering in electrical and civil, and meanwhile if you are having experience also is must actually, here they are considering. In case civil இருந்ததுன்னா டிப்ளமோ இருந்ததுன்னா நீங்க யூ மஸ்ட் ஹேவ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். இன் கேஸ் ஆஃப் டிகிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க எவ்வளவு வாங்கிருக்கணுங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் மஸ்ட் ஃபார் 65% and 45% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி பேப்பர், அண்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 there is a separate syllabus is given civil and separate syllabus is given electrical, and even in civil or electrical they you must undergo paper 1 as well as paper 2. civil na rendu paperume civil da irukum, right, electrical na rendu paperume electrical da irukum. So based on your stream and general intelligent reasoning vandu pathina you can have a separate questions. There no more aptitude I think, so only for a technical paper and English, and then followed by reasoning அப்படிங்கற மாதிரி இருக்கும். Once you completed you have to go for local language zone concerned test அப்படிங்கற மாதிரி இருக்கு. zone concerned in the sense south na நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், மலையாளம், கன்னடா, ஸோ இந்த 3 லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு, செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த ஜோன்ல இருந்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா, மேபி மதர் டங் ஒரு லாங்குவேஜ் தமிழ் இருக்குன்னா மற்ற 2 ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So there are 2 vacancies. One is HPCL and the Reserve Bank of India Junior Engineer. So try to apply as per your interest. Thank you. Wish you all the best.